மேல ஏறி வரோம் அட ஒதுங்கி நில்லு இப்படி சொல்ற மாதிரிதான் இப்ப நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல்ல பாஜக 3 மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருவாங்க போலங்க. ஏன்னா இப்ப வர தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது நமக்கு அப்படிதாங்க தெரியுது. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழகத்துல தான் ஒரு டஃப்பான க்ளோசஸ்ட் ஃபைட் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல அதை விட டஃப்பான ஃபைட் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா சில கருத்து கணிப்பு முடிவுகள்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று அவங்க தான் ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில கருத்து கணிப்பு முடிவுகள்ல பாஜக அதிக இடங்கள்ல வின் பண்ணி அவங்க இந்த தடவை ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு ஆவரேஜா பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 145 இடங்களையும் பாஜக கட்சி 145 இடங்கள்லையும் மற்ற கட்சி 4 இடங்கள்லையும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல பயங்கர ஒரு டஃப்பான ஃபைட் போய்கிட்டு இருக்குங்க. இந்த டஃப்பான ஃபைட்டை தாண்டி பாஜக இங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி மட்டும் பாஜக வெஸ்ட் பெங்கால்ல வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதாங்க, அவங்கள கையில பிடிக்க முடியாது. ஏன்னா போன தேர்தல் வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஒரு எதிர்கட்சியா கூட இல்லாம தான் வந்திருந்தாங்க. போன தேர்தலில் தான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கம்யூனிஸ்டை காலி பண்ணி எதிர்கட்சியா வந்தாங்க. இப்ப இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த வெற்றியை பாஜக பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்க. அதனால இந்த தடவை வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்ப அடுத்து புதுச்சேரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுச்சேரியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்று திரும்பவும் அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்குவாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்லையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புதுச்சேரியில வெற்றி பெற தேவையான மெஜாரிட்டி சீட்ஸ் 16 சீட்ஸ் தான். ஆனா எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாஜக 19 இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை கம்பேர் பண்ணும்போது அவங்க 8 இடங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியில தாவேகா கட்சி வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இங்க விசில் ஊதுற மாதிரியே தெரியல. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சி ஒரு இடத்துலயாவது வின் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். அதனால புதுச்சேரியில திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்து அஸ்ஸாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்ஸாம்லயும் இந்த தடவை பாஜக வெற்றி பெற்று திரும்ப அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கதாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் எப்படி வருது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை அஸ்ஸாம்ல தேசிய ஜனநாயக கூட்டணி 92 சீட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி 30 சீட்ஸை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஸ்ஸாம்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய லெவல்ல வெற்றி பெற்று திரும்ப அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு தாங்க தோணுது. இப்ப அடுத்து கேரளா மாநிலத்தோட கருத்து கணிப்பு முடிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தடவை கேரளால காங்கிரஸ் தாங்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய கருத்து கணிப்பு முடிவுல காங்கிரஸ் தான் இந்த தடவை அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று கேரளால ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை கேரளால காங்கிரஸ் 70 சீட்ஸுக்கு மேல வின் பண்ணி அவங்க தான் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 63 சீட்ஸை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தடவை கேரளால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. காங்கிரஸ் தான் இந்த தடவை கேரளால ஆட்சியை பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா தமிழகத்தை விட்டு 4 மாநிலங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 மாநிலத்துல 3 மாநிலங்கள் பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. ஒரு மாநிலம் காங்கிரஸ்க்கு சாதகமா வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் முடிவுகள் தான் வந்திருக்கு. ஆனா உண்மையான தேர்தல் முடிவுகள் நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதனால மே 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாநிலங்கள்லாம் யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.